அட இந்த கடையில் வாங்கிட்டு வந்த பல்பி ஆரஞ்சா இல்லைனா நம்ம வீட்டில் செய்ய போகிற பல்பி ஆரஞ்சா ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க எது பெஸ்ட்டுன்னு பார்த்து ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு கத்தியை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டா நல்ல ஒரு ஜஸ்ட் மிஸ் குத்தி இருக்கும். சரி வாங்க இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே மறக்காம அந்த விஷயத்தை பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஃபை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இதை கட் பண்ணி முடிச்சுட்டேன். ரெண்டா கட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தோலை பார்த்தீங்கன்னா பிச்சு இந்த கிண்ணத்தில் போட்டுக்கிட்டேன். அப்புறம் சீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா அந்த கிண்ணத்தில் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஆரஞ்சோட எல்லா சீட்ஸும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம மினி மிக்ஸில் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடுங்க. சரி வாங்க இப்போ கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா ஜூஸாக வரும். ஓகே வாங்க அரைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மினி மிக்ஸோட மூடியை போட்டு அரைக்க ஆரம்பிச்சேன். கீழே அரைக்கும்போது டைட்டாக இருந்தது, அதை மேலே வச்சு அரைச்சேன். இது கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் கலர் லைட்டாக வந்துருச்சு, ஆரஞ்சு கலர். சரி வாங்க இப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா கொஞ்சம் திக்காகவே இருந்துச்சு. சரி லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாட்டர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டேன். சரி லைட்டாக பார்த்தீங்கன்னா சுகரும் சேர்த்துக்கணும். சுகர் சேர்க்க மறந்துட்டேன். நான் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க அரைக்கலாம்னு சொல்லிட்டு அரைக்க ஆரம்பிச்சு. ஓகே அரைச்சது போதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஜூஸ் மாரி தான் வந்துருந்தது. ஆனால் நான் கொஞ்சம் திக்காக வந்துருந்து. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஊற்ற ஆரம்பிச்சேன். ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் தான் ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் அது பல்பி ஆரஞ்சாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ தான் அப்புறமா எனக்கு ஒரு டவுட்டு, இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுன்னு சொல்கிறீங்க, ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது எப்படி நீங்கள் ஆரஞ்சுன்னு சொல்கிறீங்க? இது மஞ்சள் கலரில் தானே இருக்குது. எனக்கு அதான் டவுட்டாக இருந்துச்சு. சரி வாங்க குடிச்சு பார்த்தலாம்னு சொல்லிட்டு கடை ஆரஞ்சு முள்ள குடிக்கலாம்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிச்சு பார்த்தா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குது. அப்பலாம் சொல்ல ஆசை தான், ஓவர் சுகருங்க. ஆனால் ஆவரேஜ் தான் இந்த ஜூஸ். சரி வாங்க இப்போ நம்ம வீட்டில் செஞ்ச பல்பி ஆரஞ்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே பாருங்கள் பல்பியாக இருக்குது. சரி வாங்க குடிச்சு பார்க்கலாம். குடிச்சு பார்த்தேன், இது ஏதோ டேஸ்ட் கொஞ்சம் விசித்திரமாக இருந்ததுங்க. ஆனால் பரவாயில்லைங்க, அவ்வளோலாம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. அந்த ஆரஞ்செல்லாம் ஃபுல்லாக இருந்தது, சூப்பராக இருந்தது, பல்பி ஆரஞ்சு மாதிரியே இருந்தது. ஆனால் ரியாலிட்டிக்கு அந்த ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஆனால் கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது.